டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சின்ன பையனாக இருக்கும்போது மேபி 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து வருவேன். டெய்லி வழியில் வந்து ஒரு அண்ணன் வந்து என்னை பிளாக் பண்ணி டெய்லி மிரட்டுவார். சும்மாவே மிரட்டுவார், கன்னத்தில் அடிக்குவார். அவர் ஆடு மேய்க்கிற அந்த குச்சி வச்சு என்னை அடிக்குவார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் போய் அப்பா கிட்ட வந்து ரொம்ப அழுதுட்டேன். அப்பா எப்படிப்பட்டவர்னா ரொம்ப அன்புள்ளவர். எங்கள் அப்பா குழந்தைக்கு அழுதுனா தோல் மேலே போட்டு ஒரு பாட்டு பாடினா குழந்தைங்க தூங்கிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அப்பா தான். ஆனால் அப்பாவுக்கு ஒரு நாள் ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணார், யார் அந்த பையன் அப்படி பண்ணுறான் வா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஈவினிங் வெயிட் பண்ணி ஸ்கூல்லேருந்து நான் வர நேரத்தில் அந்த பையனை பிளாக் பண்ணாங்க. ஏன்பா இப்படி பண்ணுற, எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கோவம் வந்தது. கன்னத்தில் ஒரே ஒரு அடி அடித்தாங்க. அவ்வளோதான். அவன் இந்த ஆடு மேய்க்கிற ஸ்டிக்கு அதெல்லாம் போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான் அங்கேருந்து. அதுலேருந்து அவன் வர்றதே கிடையாது. ஒரு நாள் என்ன ரொம்ப அடிச்சுட்டான், கை மூஞ்செல்லாம் வீங்கியிருக்கு. அதுதான் அப்பா கோவம் வந்தது. என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பைபிள் சொல்லுது, பிசாசின் கிரியையில அழிக்கும் பொருட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாராம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்படி இருக்கு. பிசாசுடைய செயல்களை, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள பிசாசு செய்கிற செயலை அழிப்பதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வியாதிகளை அழிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார் இயேசு. பிரச்சனைகளை மாற்றுவதற்காக வந்தார். குடும்பங்களை உடைச்சிருக்கிற பிசாசு, வாழ்க்கையை உடைச்சிருக்கிற பிசாசு, வியாதியின் கட்டின் பிசாசு, மரண கட்டுக்களின் பிசாசு, சாபத்தின் பிசாசு, அதை அழிக்கும்படி இந்த பூமிக்கு இயேசு வந்தார். அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த வீடியோ அநேகருக்கு அனுப்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதா.